திரு வெங்காவை இந்த பதிகத்தின் இறுதியான பாடலை நமக்கு தங்களுடைய வாக்கியத்தை கருவி நம் அனைவரும் கருவிகளாக பயன்படுத்திக் கொண்டு இறைவனை செயலை செய்து கொண்டிருக்கிறார் என்பது எந்த ஐயமும் இல்லை என்பதை அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்பினை அளித்த இந்த பரம்பொருளுக்கும் பரம்பொருளின் வழியாக விளங்கும் அடியார் பெருமக்களுக்கும் எனது ஆய்வு நண்பர் ஆனந்தையாவிற்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு திருவம்பாவின் திருவிழாம் பாடலாக விளங்கக்கூடிய போற்றி அருள்களின் ஆதியா பாடமல் என்று தொடங்கும் பாடலும் விளக்குவதில் அடியின் சித்தறிவுக்கு எட்டியவாறு இறைவன் என்னிலிருந்து குறைப்பதற்கு உண்மையானால் அதை எந்தவித மறைப்புமின்றி அடியின் குறைத்த வெளிகளை குறிச்சிட்டவர் பிறவி சூடும் தலை நீக்கி அள்ளல் அறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மருவ நெறி அடிக்கும் திருவாசகம் என்னும் திருவாசகம் என்னும் திருவாசகம் என்னும் திருச்சிற்றம்பலம் தென்னார் தேசிகனை போற்றி எந்நாட்டவர்க்கும் தெய்வா போற்றி. திரு எம்பாவை என்று பெருமாள் அருளிக்க தலைப்பு சான்றோர்களால் திரு அப்படின்றது மதிக்கக்கூடிய ஒரு சொல். அந்த திரு அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா வெம்பாவை, வெம்முனாக்கா வெப்பத்தை குடிக்குது, வெம்முனா வெப்பத்தை குடிக்குது. ஆனா இந்த இடத்துல அந்த அர்த்தத்தை சொல்ல பெருமாள் எம்பாவை என்று சொல்ற. ஏன்னா எல்லா பதிவுலையும் இறுதியில எம்பாவாய் எம்பாவாய் பாவை அப்படின்னாக்கா பெண்களை குடிக்கக்கூடியது. இந்த பெண்கள் எப்படி இந்த நோன்பு இருக்கணும், இது பெண்களுக்காக குறிக்கப்படுகிறது. ஆனா ஒரு சின்ன விஷயத்தை இந்த இடத்துல நான் பகிர்ந்து கொள்கிறேன். இறைவன் ஒருவனை தவிர, சிவபெருமானை தவிர மற்ற எல்லோரும் பெண்கள் என்று சொன்னால் அவங்க ஒத்துக்கொள்ள முடியுமா? சிவன் ஒருவனை தவிர மற்ற எல்லாருமே பெண்கள் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா அவன் தொன்மையும் அவனே ஆண்மையும், அவன் தான் ஆண்மைக்குரியவன். ஏன்னா அசையாமல் நிற்கிறவன், அசைஞ்சா சக்தி, சக்தி இல்லையே சிவம் இல்லை. அசைகிற பொருள் எல்லாம் சக்தி, அசையாத நிற்கிறவன் பெருமாள் பரம்பொருள். அந்த இடத்துல நிற்கிறார், நடுவில் நிற்கிறார். ஆதி அந்தம் நடு அப்படி மூன்று பரிணாமங்களை விளங்கி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட பெருமாள் மட்டுமே ஆண்மைக்குரியவர் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற எல்லாரையும் சக்தியாக நினைந்து நோன்புக்கு சொல்லி இறைவனை அடையக்கூடிய ஒரு மிகப்பெரிய பதியத்தை திரு வெம்பாவை என்று இந்த மார்கழி மாதத்துல நமக்கு பெருமானோட பாடத்தில் சொல்லிக்கிறார். அதுல ஒரு ஒக்கத்து இருக்கு. பெரியவர்களை ஏற்கனவே சொல்லியிருக்கலாம். இருந்தாலும் அடியை சிறிய ஒரு தெளிவுரை கொடுத்துக்கிறேன். மார்கழி மாதத்துல நமக்கு பாத்தீங்கன்னா வெடிகை காலம்பரை எழுதுறது மிக நல்லது அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் காலதாமதமாச்சுன்னா உடல் சோர்வடைய ஆரம்பிச்சிடும். அது நமக்கு தெரியும். கொஞ்சம் நம்ம தாமதமா எழுதணும்னா உடல் சோர்வாயிடும். இந்த நேரத்துல அந்த 4 மணிக்கு எழுந்திருந்தா அந்த தூய காற்று, ஏன் அந்த தூய காற்றை பெரும்பாலும் நம்ம சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு பெரிய மலைக்கு இங்கே உச்சிக்கு போனோம்னாக்க நம்ம அறியாமே ஒரு பெரிய எனர்ஜி ஒன்று கிடைக்கும். அது பாசிட்டிவ் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. அந்த எனர்ஜி இந்த மார்கழி மாத காலங்களில் பெருமாள் நமக்கு தந்துடுவதாகவும், அந்த நேரத்தில் வெளியே காலையில் எழுந்தீங்கன்னாக்கா நீங்க நம்ம பூமியில இருந்து தண்ணி வெளியே விட சூடா இருக்கும். மற்ற நேரங்களில் குளுமையா இருக்கும். இந்த மார்கழி மாத காலம் குளுமை வெளியே இருக்கும், பூமி கிடைக்கிற தண்ணி சூடா இருக்கும். அது இடைப்பட்ட அந்த 4 6 வரைக்கும் தான். அதுக்கு மேல வேற தண்ணிக்கு மாறிடும். அப்ப அந்த நேரத்துல இருந்து குளிச்சுட்டு நீராடிட்டு பெருமாளை பாடினாக்கா நீங்க எந்த காலத்திலையும் செய்யாத இந்த அளவுக்கு பலன்களை இந்த நேரத்துல பாடினா அது கொடுக்கும். அதனாலதான் பெருமாள்
எல்லாரும் பெரியவங்களாகட்டும் சிறியவங்களாகட்டும் எல்லாரும் இது பாரம்னு சொல்றாங்க. ஆனா இது பெண்களை ஏன் குறிப்பா இந்த இடத்துல வச்சுருக்கான்னு கேட்டா, ஒரு குடும்பத்துக்கு ஆணியராக இருக்கக்கூடியது பெண்கள் தான். அது அம்மாவா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், எப்படி எல்லாம் பெருசாமல விளங்கலாம். அவங்க எழுதுறாங்கன்னா குடும்பம் எழுதுதான் அர்த்தம். அப்படி உலகத்திற்கு விளங்கக்கூடிய பராசக்தி எழுப்புவது மையம் கொண்டு வீட்டிற்கு நாயகனையும் நாட்டிற்கு மழையையும் கேட்டு இந்த விளக்கத்தை வச்சிருக்கார் பெருமாள். பாட்டு திருச்சிற்றம்பலம். போற்றியருளுகனின் ஆதியா பாதமலர் போற்றியருளுகனின் அந்த செந்தளிர்கள் போற்றியல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றியல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கடல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராமினை அடிகள் போற்றி மாளான் முகனும் காணாத புண்டரீகம் போற்றியாமுய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றியாமாகடி ஆடேனோயும் போற்றி அப்படின்னு சொல்றோம். சாமியை நம்ம முதல்ல போற்றி சொல்லி அவருடைய திருப்பாதங்களை வணங்குறத அர்த்தம். அருள்னா இப்ப நம்ம அவர்கிட்ட கேட்கிறோம், உன்னை முதல் வாழ்க்கையில பெருமானி இப்ப நீ எனக்கு அருளணும். நீ ஆதியாம் பாதமலர் முதல்ல சொல்லிடுற. நீ ஆதினாக்க முதலாக விளங்கக்கூடிய உன் திருவடியை அடியை முதல்ல வாழ்த்திக்கிறேன் போற்றி. அதுக்கு நீ என்ன பண்ணணும்? முதல்ல அருளணும். அவன் அருளாலே அவன் தாள் விளங்கி, அவன் அருள் இருந்தா அவன் திருப்பாதத்தை யாரையும் வணங்க முடியாது. சும்மா தொட்டுக்கலாம். அது ஆத்மார்த்தமா வணங்கணும்னா அவன் அருள் இருக்கும். நம்ம முதல்ல எடுத்தோடனே பெருமா என்ன சொல்றாரு? போற்றி அருளுக நீ ஆதியாம் பாதமலர் சொல்றார். உன்னுடைய முதலாக விளங்கக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் இறைவன் உயிரா இருக்கிறாரு, உடலா இருக்கிறது சக்தி. பத்தி பேருனா அந்த இடத்துக்கு தான் பார்க்கணும். எப்படி பார்த்தா ஒளியா இருக்கக்கூடியது இறைவன். ஜோதின்னு சொல்றோம் இல்லையா? சன்மார்க்க நெறி பிரகாரம் நம்ம சொன்னோம்னா திருவாசகத்துல மாணிக்க வாசகரை பின்பற்றணும். எல்லாம் சன்மார்க்கத்துல ஜோதி வடிவமே உண்மை. இறைவன் திருவருள் அதுதான் சிவலிங்க வடிவமா மூர்த்தமா வச்சு வழங்கப்படுது. இந்த சிவலிங்க மூர்த்தத்தின் அர்த்தமா வழங்கக்கூடியது ஜோதி. அப்படி ஜோதியா வழங்கக்கூடியவர் இறைவன் எல்லா உயிர்களுக்குமே இருக்கிறார். ஆனா பற்றும் படாம இருக்கிறார். தாமரையிலே நீர் போல் எதனையும் ஒட்டாம இருப்பார். அவருக்கு வடிவம் வேண்டும் அப்படின்னா கருவார ஜோதி ஒரு ஜோதி. அதுவும் பெருமான் சொல்லியிருக்கார். அந்த ஜோதியில இருந்து எந்த உருவம் வேண்டுமோ அந்த உருவம் எடுத்துப்பார். எடுத்துட்டா அது சக்தியின் வடிவம். அது நம்ம உருவமா இருக்கலாம், நடராஜ உருவமா இருக்கலாம், பெருமாள் உருவமா இருக்கலாம், பார்வதி உருவம், எந்த உருவம் எடுத்தாலும் அது சக்தியின் வடிவம், சக்தியின் அம்சமே தவிர சிவபெருமான் கிடையாது. மும்மூர்த்திகள் சிவபெருமான் அடக்கம் அல்ல. உருத்திரன் பிரம்மன் பெருமான். அப்ப சிவபெருமான் பரம்பொருள், அது ஜோதியின் வடிவம். அதை விளக்கி தெளிவா சொல்றது நமக்கு மாணிக்க வாசக பெருமான் புரி அப்படின்னு சொல்லி பொறுமையா சொல்லிக்கிறேன். இப்ப போற்றி அருள்களின் ஆதியாம் பாதமலர். அந்த பாதம் என்பது மலரை குடிக்குது. அவ்வளவு ஒரு மென்மையான அந்த பாதம் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட ஒரு மென்மையான பாதத்தை நம்முடையும் இறைவன் பதித்து வைத்திருக்கிறான் என்பது புக்கிறது நல்லா தெரிஞ்சுக்கணும். திருவாசகம் மட்டும் எளிமையா இருக்கும் படிக்க. ஆனா அது பரிபாஷையா தான் பெருமாள் சொல்லியிருக்காரு. புக்கர் 1000 இருக்கும். அம்மா படிச்சாங்கன்னா அம்மாவுக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்கும், ஐயா படிச்சா ஐயாவுக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்கும், சிறுவர்கள் படிச்சா அவங்களுக்கு எளிமையான அர்த்தத்தை கொடுக்கும். யார் யார் எப்படி வாசிக்கிறாரோ, எப்பொருள் யார் யார் வாய்க்கு கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. இது மெய்ப்பொருள் காண்பது. இது அனைத்து இறைவனே தந்தால்தான் அந்த மெய்ப்பொருள் என்ன நம்மளால உணர முடியுமே தவிர இது இதுவாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம் தவிர உறுதியை நம்மளால சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட அந்த ஆதியாம் பாதமலரை போற்றி திருப்பி கேட்கிறாரு. முதல்ல சொல்லிட்டாரு உன் பாதத்தை வணங்குறதுக்கு நீ அருளணும், அருளுக. திருப்பி இன்னொரு வாட்டி சொல்றாரு அருளுகனின் அந்த மாம் சிந்தனைகள். இது ஆதி முதல் அந்தம் முடிவு. அப்படி இந்த உலகத்துல முதல் முடிவுமாகவும் முதலாகவும் தோன்றுவது என் திருவடியே என்பதை இந்த இடத்துல உறுதிப்படுத்துறார் சாமி. ஒரு சின்ன ஒரு உருவம் வருது. ஒரு உலகத்துல அந்த சராசரி ஈஸியா இருக்கும். ஒண்ணுல இருந்து ஒண்ணு வருது. இப்படி இதுதான் முதலா வருதுன்னு சொன்ன
சொல்லலாம், சொல்ல முடியாது. அப்ப இதுக்கு முன்னாடி ஒண்ணு இருக்கு, இப்படி போயிட்டே இருக்கும். இப்படி முதல் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் அது இறைவன் திருவடி மட்டுமே. அப்படி அவங்க திருவடி முதலாக விளங்குது, முடிவாக விளங்குது. ரெண்டுமே பார்க்க முடியாத 2 பேர் ரொம்ப தோண்டு போனாங்க, திருமாலும் பிரம்மனும். அப்பேற்பட்ட அந்த அறியும் மொழியும் அறியவர்களுக்கு விருந்தன்மை மீன்களை எளிமையா காட்டுற சுவாமி. அப்ப நம்ம என்னவா இருக்கிறோம்னா அவன் மீது அன்பு கொண்டு அறியவர்களாக இருக்க வேண்டும் என்று நான் தெளிவுபடுத்திக்கிறேன். போற்றி அருளுக நின் அந்தமாம் செந்தளிர்கள். செந்தளிர்கள் என்பது ஒரு தாமரை நீங்க வச்சுக்கலாம். செந்தளிர்கள், தளிர்கள், தளிர் அப்படின்னா இளைய பொய்க்கும். அவர் இருக்கிறது நமக்குள்ள அந்த வடிவத்தில் இருக்க சிவலிங்கத்தை இங்க மேல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆவரை பாத்தீங்கன்னா ஒரு இளைய வடிவமா தான் இருக்கும். அந்த செந்தளிர்கள் அது எப்படி இருக்கும் அப்படின்றத தளிர்களா சொல்றார். இளையம் எவ்வளவு முழுவாக இருக்கும் என்று சொல்றார். இப்படி போற்றி எல்லா உயிருக்கும் மீண்டும் போற்றி சொல்றார். செந்தளிர்களை சொல்லி மீண்டும் அவரை போற்றி சொல்லி எல்லா உயிருக்கும் தோற்றமா பொறுப்பாதம். இப்ப நமக்கு ஒவ்வொரு 84 லட்சம் யோனி வேதம் இந்த உலகத்துல இருக்கு. யோனி அப்படின்றது பிறக்க இடம், யோனின்னு சொல்லி குறிக்கப்படுது. இப்படி 84 லட்சம் யோனி வேதம் டிஃபரன்ஸ், வேறுபாடுகள் இருக்கு. அப்ப இந்த எல்லா உயிருக்கும் தோற்றமாக விளங்கக்கூடிய சிவபெருமான். இது அண்டத்துல இருந்து நம்ம உயிர் வருது, அதான் உண்மை. அண்டத்துல இருந்து உயிர் ஜனிக்குது. பிண்டம் மட்டும்தான் தாயின் கருவறையில் இருக்கும். 9 மாதம் உள்ளதுக்கு, 10 மாதம் உள்ளதுக்கு. 10 மாதம் யாரு காத்து கொடுத்தா? இன்னொன்னு உச்சி துடிச்சுக்கிட்டே இருக்கும் குழந்தைக்கு, ஏன் குடிக்குது, இப்படி எல்லாம் கேள்வி. இன்னொன்னு குழந்தை எப்ப வாய் திறந்து பேசுதோ அப்போ உச்சி முடியும். அது வரைக்கும் நம்ம பிரபஞ்ச ஆற்றல் இருக்கும். சொல்லுவாங்க குழந்தை செய்கிறார், சாமி பார்த்து சொல்லுமா இல்லையா? அப்போ இந்த குழந்தைக்கு பேசாத வரைக்கும் இறைவனோட தொடர்பு இருந்துகிட்டே இருக்குங்க. பேச ஆரம்பிச்ச உடனே உலகியல் தொடர்பு வந்துடும். நம்மள உலகியல் தொடர்பு இருக்கும். இதை விட்டு ஒழிக்கணும்னா முதல் இதை நிறுத்தணும். இதுதான் இதோடைய சாராம்சம். இந்த தோற்றமாக பொறுப்பாரம். இப்ப எல்லா உயிர்களுக்கும் தோற்றமாக விளங்கக்கூடிய சிவபெருமானின் ஒளி மட்டுமே. ஒளி உடல் சொல்லுவாங்க. நம்ம உடல் ஒளி தேவை. இப்ப ஒண்ணு இருக்கு, நாளைக்கு ஒண்ணு இல்லை அப்படின்னா நம்மள பிணம் என்று சொல்லுவாங்க. அதுக்கு பேர் சொல்ல மாட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் ஆகாசம் சொல்றாங்க. ஒருவேளை என்னுடைய உயிர் போயிடுச்சு அப்படின்னா நாளைக்கு சமம் சொல்லுவாங்க, பிணம் சொல்லுவாங்க. எடுக்கலையா கேட்பாங்க, நேரம் ஆகி முடிச்சிடணும். அப்ப இது வரைக்கும் ஆகாசம் எடுக்கலையா கேட்கலாம், கேட்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டா உயிருக்கு மட்டுமே உகந்தது நாமம், உடலுக்கு அல்ல. அப்ப இந்த உடல்ல ஒண்ணு இருந்து ஒண்ணு இல்லை அப்படின்னு என்ன போயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா காற்று. நமக்கு உயிர உயிரா இருக்கக்கூடியது காற்று. அதுதான் சீவன் சொல்றோம். அந்த சீவனுக்கு பின்னாடி ஒரு உயிர் இருக்கு, அதுவே ஒளி. அந்த ஒளிதான் சிவம் என்று ஆடக்கூடிய இடம். அதுவே கூட்டபிரான் தில்லைன்னு சொல்றோம் இல்லையா? சித்தம்பலம், அதுக்கு பெரும்பாலும் எல்லாருக்கும் அர்த்தம் தெரியும் நினைக்கிறேன். அந்த சித்தம்பலம் எங்க இருக்குன்னா நமக்குள்ள இருக்கிறத சித்தம்பலம். பேரம்பலம் வெளியே இருக்கு. பொன்னம்பலம் தில்லை சிதம்பரத்தை குறிக்குது. அந்த தில்லையும் நமக்குள்ளதான் இருக்கு. இப்படி அண்ட சராசரத்தையும் சாமி ஒரே இடத்துல ஒளிச்சு வச்சிருக்கிறார் அவர் திருவடியில். அப்ப நமக்கு உயிர் இருக்கு அப்படின்னா இறைவன் இருக்கிறான்னு அர்த்தம். உள்ள போராதார் உள்ளத்துள் ஒழிக்கும் வழியானே. அப்ப தெரியாதவங்க, என்னை பற்றி அறியாதவருக்கு நான் ஒளிந்து கொண்டே இருக்கிறேன்னா, எப்ப என்னை பற்றி அறிய நான் தெரிவிக்கிறனோ அப்பதான் அவன் என்னை பற்றி தெரிஞ்சுக்கிறான். அப்ப அவன் அருள் இல்லாம எதுவுமே இங்க நடக்காது என்பது மட்டும் தீர்மானமான உண்மை. அப்ப இந்த செயலை இன்னைக்கு நடக்கிறது இறைவன் திருவுருள் மட்டுமே, நம்ம யாருமே கிடையாது. இந்த அளவில் இதை சொல்லக்கூடணும். இதை இந்த மக்கள் இங்க உட்காரணும், இந்த உள்ள ஆன்மா வாங்கணும் என்பதை முடிவு செய்து இந்த திருப்பணியை இந்த தொண்டை இவங்க கையில கொடுத்தா இது நடக்கும்போது பெரியோர் கையில கொடுத்து நடத்த வைக்கிறார் பெருமான். அப்படி போற்றி எல்லா உயிர்களுக்கும் தோற்றமா பிற்பார். இப்படி இறைவன் எல்லா உயிர்களுக்கும் ஒரே தோற்றமாக இருக்கிறார். அவர் தான் தோற்றுவிக்கிறார். அவரே மீண்டும் தன்னை ஒடுக்கிக் கொள்கிறார். போற்றி எல்லா உயிருக்கும் போகமாம் பூங்கடல்கள். போகம்னா என்னங்க யாருக்கா தெரியுது? சும்மா ஃப்ரீயா சொல்லலாம். இது சொற்பொழிவுன்றதை விட ஒரு சச்சங்கமா எடுத்தா பயனுள்ளதா இருக்கும்னு அடியோட சிறிய கருத்து. கேட்டா நம்ம ஒரு சொல்லிட்டு போயிடுவோம், அந்த நேரத்தில் ஞாபகம் இருக்கும். வீட்டுக்கு போய் நம்ம வேலையை பார்த்து மறந்துடும். இதே நம்ம சச்சங்கமா நண்பர்களா பேசணும்னா கண்டிப்பா நமக்குள்ள இருக்கும். இன்னும் ஒன்றும் தெரிய வச்சுக்கிறேன், கேள்வி கேட்டா மட்டுமே பதில் கிடைக்கும். கேள்வி கேட்கலன்னா சொன்னதை கேட்டு போய் தேர்வு எடுத்துக்கலாம், உடனே இருக்காது. அதனால இந்த சித்தத்தை கேட்கிறீங்க. சித்தத்துக்குள்ளதான் சிவன் இருக்கு. சித்தம் சிவமாக்கி செய்தனவே தவமாக்கும். சித்தத்தை தெளிவுபடுத்திக்கணும். மனமுத்தி சித்தம் ஆங்காரம் சொல்லணும். அதனால சித்தத்தை நம்ம இறைவன் பால் வச்சு எப்பொழுதுமே அவன் நினைவா இருந்தா அவனையும் வழிகாட்டி அவனையும் எங்க பொழுதுமே உட்கார வைக்கணும். எதை உனக்கு உணர்த்தணும் என்பதை தெளிவாக நடத்தலாம் பெருமாள். இது நம்ம எதுவுமே சார் ஐயா சொன்னாங்க, எந்த பேருக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. இறைவன் திருவள்ளுவர் இவங்களால இதை செய்ய வைக்கிறார்.
அப்படின்னா என்ன செய்ய முடியாது. அப்ப என்னுடைய இயக்குறது அவனே ஆகி அவங்க எல்லாருமே இயக்குறது அவன் தான். அப்படின்னா நம்ம ஒண்ணும் உணரல. அப்ப உணர்தல் தான் காற்று, உணர்தல் தான் ஒளி, உணர்தல் தான் இறை. சிவபெருமானை எப்படி உணர முடியும்னா அழுதா உணரலாம். அழுதால் உன்னை பெறலாம்னு சொல்லியிருக்காரு பெருமான். என்ன அழுதா? சும்மா கிளிசரின் போட்டு அழுதா வைக்கல, உள்ள குமுறது, உள்ள இருந்து உணரணும். அப்ப உள்ள உணர்ந்ததுன்னு அழுவோம். அம்மா நம்மளை திட்டானாக்கா எங்க அம்மா என்ன திட்டாயா, அதுக்கு தான் நான் அழுவேன். வேற எவனா திட்டா அழுதுக்க மாட்டேன். உள்ளுக்குள்ள கசியும் உணர்வு, என்னம்மா என்ன திட்டா. அப்ப என் தந்தையானவன் எங்க இருக்கிறான், சிவபெருமான் என்னை எப்படி ஆட்டி இருக்கிறான், என்னை ஏன் இந்த அசுத்தமாயில வச்சிருக்கான், உலகில என்ன வச்சிருக்கான் கேள்வி கேட்டாதான் பதில் கிடைக்கும். அப்போ போற்றி எல்லா உயிருக்கும் போகமாம். போகம் என்பது இன்பம், இன்பம் நுகர்த்தல். அந்த இன்பத்தையும் அவனே கூட்டு வைக்கிறான், துன்பத்தையும் அவனே கூட்டு வைக்கிறான். இந்த இன்பத்திலேயே தலைக்கை வச்சு நமக்கு விஷயம் தெரியாம வைக்கிறது அவன் தான். அந்த இன்பத்திலிருந்து கொண்டு வந்து பேரின்பத்தை காட்டுறது அவன் தான். அப்ப போகம் என்பது இந்த இடத்துல பேரின்பத்தை சொல்லுது. போற்றி எல்லா உயிருக்கும் போகமும் பூங்கழல்கள். அந்த பூங்கழல்களை உணர்ந்தால் மிகப்பெரிய பேரின்பத்தை நம்ம அடையலாம் என்பதை இந்த பெருமான் சொல்றார். போற்றி எல்லா உயிருக்கும் ஈராம் இறையடைகள். ஈறு என்பது கடைசின்னு அர்த்தம். நம்ம ஆதி சொன்னோம்லையே முதல். அது போல ஈறு என்பது இறுதியான ஒரு இடம். அப்ப இறுதியான இடத்துல இறைவன் எப்படி நம்மளை ஒடுக்கிக் கொள்கிறார். போற்றி எல்லா உயிருக்கும் ஈராம் இணை அடிகள் சொல்றார். இணை என்பது இடத்துல ரெண்டு குறிக்கும். இணை சேர்றதுலயே இணை வரும். அப்ப இணை அடிகள் ரெண்டு அடிக்கும். ஆனா அதுல ஒண்ணுலதான் அவன் மொழியடிக்கிறான். இரண்டுமே இத்தனி சுடரே சொல்வார் சுவாமி. இரண்டுமே இத்தனி சுடரே என்பார். அப்ப ஒரே ஒரு சுடரா விளங்க இரண்டு ஒளி இருக்கு. ஆனால் அதுல ஒரு ஒளியே இறைவன். போற்றி மால் நான்முகனும் காணாத குண்டரிகம். குண்டரிகம்ன்றது மிக பூப்பொருள் மென்மையான ஒரு இடத்தை குறிக்கிறது குண்டரிகம் சொல்லுவாங்க. அப்ப இந்த தாமரை இதழ்களை போன்ற மென்மையான திருவடிகளை பிரம்மனும் பார்க்கல, நான்முகனும் பார்க்கல. சாரி, பிரம்மனும் பார்க்கல, திருமாலும் பார்க்கல. அப்ப இரண்டு பேருமே பார்க்காத குண்டரியத்தை போற்றி யாம் உய்ய ஆட்கொண்டருன்னு சொல்றாரு. யாம் உய்யனாக்க நான் இந்த உலகத்திலிருந்து உய்வடைந்து உன்னை அடையும் பொருட்டு, என்னை நீ ஆட்கொள்ளும் பொருட்டு யாம் உய்ய ஆட்கொண்டு அருளும் பொன்மலர்கள். இப்ப ஒரே ஒரு விஷயம் தான் கடைசியில இருந்து முதல்ல இருந்து இறுதியே சொல்றாரு. ஒன்றை மட்டும்தான் பிடிக்கணும், அவரோட திருப்பாதம் மட்டும்தான். அப்ப இந்த திருப்பாதத்தை பிடிச்ச மட்டும்தான் அவரே ஆட்கொண்டு அருளும் பொன்மலர்கள் சொல்லிடுறது. பொன்மலர்கள் திருவடியில குறிக்குது. அப்ப இப்படி இருக்கிற அந்த பொன்மர்களை மட்டும் பிடிச்சா மட்டுமே போதும். இந்த உலகில இருந்து நம்ம விலகி இறைவன் திருவுருளால அவன் சிந்தனையாகவே தொழிலாளர்கள் மாதிரி எப்பொழுதும் சிந்தனையா இருக்கு முக்தி அடைய முடியும். அதற்கு உண்டான திருவுருள் தான் நம்ம கையில் கொடுக்கிற திருவாசகம், ஞான நூல் அப்படின்னு 4 பேர் இருக்காங்க. 4 பேர் போன வழியில போகணும்னு சொல்லி சொல்லுவாங்க. அது திருநான சம்பந்த மூர்த்திகள், திருநாவுக்கரசர், இன்று சுந்தரமூர்த்தி நாயனார், இறுதியாக மாணிக்க வாசகர்கள். சமய குறவர்கள் இதுவே விருப்பமான தேவைப்படுது. ஏன்னா ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. இப்ப நீங்க எப்படி இந்த தொண்டரா செய்றீங்களோ அது கூட மிகப்பெரிய தொண்டு செய்யறாங்க இந்த 4 பேர். சமயத்தை பரப்புனாங்க. ஏன் பரப்புனாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் எதுக்குங்க பரப்பணும், அது அவனால முடியாதா, அவன் அனுப்பி அந்த 4 பேர் தான். அவன் யாரையும் செய்ய முடியாத அவன் 4 பேர் வச்சு சாமி செய்ய வச்சார். அப்ப இந்த 4 பேர் என்ன செய்யறாங்கன்னா தொண்டு செய்யறாங்க. தொண்டு செய்யறது மட்டும்தான் மிகப்பெரிய விஷயங்க. உடலாளவும் உள்ளத்தாளவும் பிரதிபலனை எதிர்பார்க்காம செய்யறதுக்கு தான் தொண்டு. அப்ப சரியை கிரியை யோகம் ஞானம் 4 நிலைகள் இருந்தது. 4 நிலையும் சேர்ந்தது ஞான நிலை. அப்ப ஞான நிலையை சேர்ந்து செய்ய முடியுமா? ஆனால் இது எல்லாத்தையும் உங்களுக்கு புரியும். பிரம்ம தத்துவத்தை புரியும். பல பிரம்மம் சொல்லணும். பிரம்மம் தான் சொல்லுவாங்க. அந்த எல்லையற்ற பிரம்மத்தின் தத்துவ நிலையை உணர்த்த திருவாசகம். முதல் ஒரு படியில் ஒரு திருமணம் வந்து அது ஒன்னையே நீங்க சொல்லிய பாட்டின் பொருள் வந்து படிச்சோம்னாக்கா கண்டிப்பா செல்வர் சிவபுரம். செல்வர்கள் பணக்காரனை குறிக்கல. செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் அங்க செல்வோம். அந்த பல்வேறு ஏற்ற கிடையாது. அங்க அடியவர்கள் இன்னொன்று மாணிக்கவாச பெருமாள் சொல்றாரு, அடியவர்கள் கூட நான் இயங்கி சேரணும், என்னை நீ சேர்த்து வச்சிருக்கு அப்படி சொல்லி அடியவர்கள் நம்ம போன்றவர்கள் சொல்றாரு. அங்க ஒரு அடியவர்கள் இருக்காங்க சிவலோகத்துல. இறைவன் திருவடியின் கீழ் நம்ம தட்சிணாமூர்த்தி பார்த்தீங்கன்னா கீழே ஒரு 4 பேர் இருப்பாங்க. சனகாரமையில சங்க ஒரு 4 பேர் இருப்பாங்க. அந்த அடியவர்கள் கூட்டத்துல என்ன ஒருத்தனை ஆக்கிட்டீங்கன்னாக்கா உனக்கு விஷயம் வித்தியாசம் தெரியாம போயிடும்ல. என்ன நீ ஏற்றுக்கல, நாடகத்தால் உன்னடியார பொருளடித்து நான் நடுவே வீடகத்தை புகுந்திடுவேன், அதுக்குதான் மிகப்பெரும் விளைகின்றேன்னு சொல்றார் சுவாமி.
அப்பேற்பட்ட அந்த திருவடியை பொன் போன்ற மின்னுகின்ற மலர்கள் போன்ற திருவடியை போற்றி யாம் மார்கழியின் ஆடையோ என்பாய் சொல்லி மார்கழி சொல்ற மார் அப்படின்னாக்கா நெஞ்சம் சொல்லலாம், மார்பும் சொல்லலாம், பிரிச்சு அது ஒரு அர்த்தம் இருக்கு. கழி என்பது உள்ள இருக்கக்கூடிய அழுக்க போக்குறது. இப்ப மார்கழி நீர் அறிந்த நீர், குளநீர் சொல்லலாம், ஆற்று நீர் சொல்லலாம், ஊற்று நீர் சொல்லலாம், நீர் சொல்லலாம். ஆனா இவங்க சொல்ற நீர் நான் ரெண்டு சொல்றேன். புறநீர் ஒன்று இருக்கு, புறநீர் ஆற்று நீர் சொல்லலாம். உள்ள ஒரு நீர் இருக்கு, அழுதால் வினையை உன்னை பெறலாமே. இந்த நீர் ஒன்று உத்தமம் உள்ள குளிச்சோம்னா உணர முடியும் மலையவனை. அப்படிப்பட்ட ஒரு நீர் நமக்குள்ளேயே இருக்கு, அதையும் நம்ம குளிக்கலாம். இதை அமுத நீர் என்று சொல்லுவாங்க. இந்த நீரை தான் மிகப்பெரிய ஒரு இடம். அது மார்கழி நீர் ஆடிய ஒரு எம்பாவை. எம்பாவாய் சொன்னா ஒரு வீட்டுக்கு ஒரு பெண் எழுந்து இந்த மார்கழி மாதத்துல காலையில் எழுந்து சாமியை பற்றி பாடி கேட்டு மீண்டும் அவங்க என்ன செய்வாங்க, தன் குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் அது சொல்லிக் கொடுக்க ஒரு வகையில வழிநடத்துவாங்க. ஆகியாலேயே பெருமாள் இதை தேர்ந்தெடுத்து திருவம்மானை என்ற வடிவத்தையும் திருவம்பாவை இதற்குமே இந்த பெண்கள் விளையாட்டு அப்படின்ற மாதிரி கொடுத்தார். இந்த மார்கழி மாதத்துல நம்ம குளிச்சுட்டு பெருமான வழிபட்டா என்ன நடக்கும் அப்படின்றது தெளிவான ஒரு உண்மை. அப்படி இந்த திருவெம்பாவை நோன்பை நாம் எதற்கு எடுக்க வேண்டும் என்பதின் தெளிவான விளக்கம் சொல்லப்பட்டது. வேறு ஏதேனும் சந்தேகத்தை கேட்கலாம். ஒரு 5 நிமிஷம் இருக்கு. இதன் பாட்டோட விளக்கம். ஆனா அந்த பாட்டு ஏன் எழுதினாரு, ஏன் இத்தனை பாடல்கள் சொல்லணும், ஒரே விஷயத்த சொல்லிட்டு போயிடலாங்க. நீங்கன்னா காலையில எழுந்து குளிச்சுட்டு சாமியை வணங்கினா உங்களுக்கு இல்லை கூட பலன் கிடைச்சிடும் சொல்லிடலாம். ஏன் அப்படி சொல்லாம திருச்சி சொன்னார், காரணம் இருக்கு. அவர் சொல்றாரு, உனக்கு நான் பிள்ளையா இருக்கணும் அப்படின்னா உனக்கே அது அடைக்கலம் என்பது பழைய மொழி. அப்படி நான் ஒரு பெண் பிள்ளையா இருக்கணும், உன்னுடைய தொண்டர்கள் அஞ்சு வேறு யாரும் என்னோட வார்ப்பும் சாயக்கூடாதுங்க. பெண்கள் கேட்கிறாப்படி எழுதியிருக்காரு. நாங்க எழுதுவது யார், மாணிக்க வாசகர். அப்ப அவர் பெண்ணா மனித பிறகு கணக்கும் பெண்கள் இல்லை. அந்த இடத்துல ஊழியப்படுத்துறாரு. அவர் சக்தியின் வடிவங்களே அவர் என்ன பண்றாரு, இறைவை நோக்கி இந்த பாடலை எழுதுறாரு. இது ஏன் உங்களை குறிச்சு எழுதுறாருன்னு நீங்க அடுத்த தலைமுறைக்கு இது கொண்டு போவீங்க, இது உங்க கையில கொடுத்தா சரியான பொறுப்பானால நம்ம தான் அப்படின்னு தேர்ந்தெடுத்து இந்த பெண்கள் நோன்புல இதை சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்ப ஆண்கள் கிட்ட கொடுத்தோம்னாக்க அவங்க மட்டும் வாயிட்டு போயிடுவாங்க, அதை கொண்டு போய் சேர்க்க மாட்டாங்க. அதை இந்த பெண்கள் கையில குறிப்பா கொடுத்தாங்க. பெண்கள் என்பது பொறுப்பா இருப்பாங்க, அவங்க அடுத்த தலைமுறை கொண்டு போவாங்க, சொல்லி கொடுப்பாங்க. வீட்டுல பெரும்பாலும் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குறது அம்மாவா தான் இருக்கும். அம்மா இல்லைன்னா அப்பா பாட்டு ஆஃபீஸ் பண்ணிடுவார், ஈவினிங் டிஸ்டர்ப் பண்ண உட்காருவார், சொல்லி பண்ண அம்மாட்ட போய் கேளுங்க, அம்மா பொறுப்பாங்க. அதனால அம்மா கிட்ட கொடுத்தார் சாமி. ஆனால் இந்த நோன்பை எடுத்தல் மூலம் பல பலன்கள் உண்டு. ஒரே பலன் சிவத்தடையாது. ஏகனாக இருக்கக்கூடிய இறைவனை வணங்குறது மட்டுமே ஒரு நோக்கு. அநேகனாக இருக்கக்கூடிய எல்லாத்தையும் இறைவன் ஒருவனாக பார்த்துதான் கேட்கணும். பல வடிவங்களா இருக்கிறது சிவபெருமானே. அதனால முதல் சிவனோட ஏகன் அநேகன் சொல்லிட்டாங்க. ஆகிய திருவம்பாவைய மார்கழி மாத்திர பாடி இந்த காலை பொழுது பாடி எல்லாருடைய இறைவனின் திருவுகளை அனைவரும் பெற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இத்துடன் அடியை உரையை நிறைவு செய்து கொண்டு திருச்சிற்றம்பலம் எல்லாருடைய சிலுவை நோக்கி அடுத்த தலைமுறைக்கு என்ன கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. பெண்களோட தான் கொண்டு போகணும். அடுத்த தலைமுறைக்கு எப்படி வேலை செய்யணும், எப்படி படிக்கணும், எப்படி பெருமையை மதிக்கணும், இது எல்லாமே இயல்பா சொல்லி கொடுத்துட்டு வர வேண்டும். இவனை மறந்துட்டோம். சைவத்தை பத்தியும் சிவத்தை பத்தியும் உண்மையை சொல்லணும். உண்மையை சொல்லி வளர்க்கணும் குழந்தைக்கு. இந்த உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா சிவம் மட்டுமே உண்மை. திருப்பி சொல்றேன், சிவம் மட்டும்தான் உண்மை, மற்ற எல்லாம் அம்சங்கள் தான். சிவம் மட்டுமே பறவையில் இயங்கக்கூடியது, பரபிரம்மமா இருக்கக்கூடியது.
நீங்க கேட்கறீங்கல்ல, இது நீங்க கேட்கல, உங்களுக்குள்ள இருந்து சிவம் கேட்குது. இதான் உண்மை. இது எல்லாரும் புரிஞ்சா? இந்த இடத்துல இந்த நேரத்துல இந்த கேள்வி கேட்கணும்னு உங்க சிந்தையில முடிக்கிறது சிவம். சிவத்தை அன்றி வேண்டியது மீது செய்ய முடியாது. ஏன்னா எல்லாத்துக்கும் எல்லை உண்டு. எல்லை மதுவா நெறி அளிக்கும் எது? சிவம் மட்டும்தான். எல்லை அதுக்கு கிடையாது. ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது, நடுவும் கிடையாது. அவனுக்கு தோஷம் கிடையாது, தீட்டு கிடையாது, அவனுக்கு எதுவுமே கிடையாது. மற்ற தெய்வங்களுக்கு குழு தெய்வங்களுக்கு அது உண்டு. ஏன்னா நம்ம போன்ற மனித கல்வி எடுத்து அது தெய்வமா இருப்பார். சொல்றது நாற்பது புகழ் வாழ்ந்தோம்னா அது மனித கல்வி எடுத்தது. பார்வதி சாப்பிடுறது கீழே வந்து திருப்பி போய் அடைகிறாங்களா? பிறவி. எல்லாருமே பிறவி எடுத்துக்கணும். பிறவி எடுக்க பிறப்பெருப்பா இருக்கிறவன் சிவன் மட்டும்தான். பிறப்பெருக்கும் மன்னனடி போற்றின்னு சொல்லணும். அதுக்கு மன்னனாக விளக்கக்கூடியதான். அதனால இறைவனுடைய உள்ள இருக்கிற சாராம்சத்தையும் உண்மையையும் இந்த 12 திருமொழிகள் மூலமாக குழந்தைகளை கொஞ்சம் கொஞ்சமா பக்குவமா சொல்லி கொடுத்து வழிமுறைகளை சொல்லி கொடுத்து இந்த வழி இவரை தான் நம்ம வணங்கணும். ஏன்னா இவர் தான் நம்மளை வந்து உள்ள இருந்து ஆட்சி செய்கிறாரு. நம்ம சக்தியின் வடிவம், அது சிவம் ஒளியா நிற்குது, அது ஜோதி வடிவம். சிவலிங்க வழிபடுறீங்கல்ல, சிவலிங்கம் என்ன வடிவம், சிவலிங்கம் எது நமக்கு தெரியுமா? நம்ம முதல் தெரிஞ்சுக்கணும். அப்ப இந்த மாதிரி சத்சங்கத்திலேயே நம்ம சொற்கொழில கலந்துருக்கீங்கன்னா உண்மை நிலவரம் என்ன? நீங்க என்ன கேள்வி ஒண்ணு கேட்கலாம். அடியன் சித்தரிக்கு என்ன வைக்கலாம் டைம் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். சிவலிங்கம் என்பது உங்களுக்குள்ள இருக்கிற ஜோதி வடிவம் சிவலிங்கம். ஒரு விளக்கு இருக்கா, கீழே அகண்டு இருக்கா, மேல ஜோதி நடுவில் வருதா? ஒரு வருது. இதை முன்னாடி வைக்கிறோம். அண்ணாமலை விளக்கு உங்களுக்கு அது பார்த்தீங்கன்னா சென்ட்ரு தீபம் தெரியும். இதோடைய அம்சம் ஒரு விளக்கு. இல்லக விளக்கது இருக்கு எடுப்பது. இதுக்கு விளக்கு சொல்றீங்க. அப்போ உங்களுக்கு விளக்கு போகும். இல் அப்படின்றது இல் அக விளக்கு. இந்த இடத்துல அகன்னு சொல்லிட்டு கவனிக்கணும். அகம்னா உள்ள புறம்னா வெளியே. உள்ள ஒரு வீடு இருக்கு, அது அகத்துல இருக்குடா. இல்ல அக விளக்கு, அது அந்த ஒரு விளக்கு இருக்கு. அது என்ன? இவருக்கு எடுப்பது. அதை ஏத்து. உன் மன விளக்கை ஏத்து. உன் மனம் தான் இறைவன். உன் மனம் இருட்டா இருக்கு, அதனால ஒளி தெரியல. மனசை வெளிச்சத்துக்கு கொள்ளுவா, ஒளி தெரியும். அப்ப அக விளக்கது இருள் கெடுப்பது. உனக்கு ஒரு இருள் இருக்கு, அதுக்கு எதுக்கு எடுக்கும்? அந்த விளக்கு தான் கெடுக்கும். நல் அக விளக்கது. நல்ல ஒரு அக விளக்கு இருக்கு, அதுவும் உனக்குள்ளதான் இருக்கு. நல் அக விளக்கது. இல்லக விளக்கது இருள் கெடுப்பது. நல்லக விளக்கது பல்லக விளக்கது பலரும் காண்பது. நல்லக விளக்குது நமச்சிவாயவே. நடுவில் ஒரு வரி இருக்கு. இல்லக விளக்கது இருள் கெடுப்பது. சொல்லக விளக்குது சோதி உள்ளது. சொல் நம்ம சொல்றோம் இல்லையா? நம்ம மேல இருந்தோம்னு வச்சுக்கீங்களேன், நீ வேகமா இறங்கணும். நம்ம கீழே இருக்கணும். கட்டாயம் சேரல. நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன், உங்களுக்கு சொல்லிக்கிறேன். எப்பவுமே நம்ம ஒரு இடத்துல இருந்து விலகியே நிற்கிறோம். அப்பா அம்மா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்பா அம்மா எதாவது சொன்னோம், இது நான் வரேன், என்ன சொல்ல வரேன்னு காதை போட்டு திருப்பி சொல்றேன். ஒவ்வொரு வீட்லயும் மூத்தவங்க கிட்ட கொஞ்சம் காதை கொடுத்து பாருங்க. அவங்களுக்கு தெரியாத விஷயமே கிடையாது. அவங்களுடைய அனுபவம் தான் நம்ம வயசு. தயவு செய்து பெரியவங்களுக்கு ஒரு நிமிஷம் காதை விடணும். நம்ம பசங்க போய் அவர் தாத்தா படிக்கிறவங்க ஆனா ஏதாவது கடைசி வைக்கிறவா அவங்க சொல்லக்கூடிய விஷயம் 100 உண்மையான விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. அட்லீஸ்ட் என் பையன் தான் கேட்கல, உனக்காக சொல்லணும் அவனுக்கு சொல்லிட்டு இருக்கான். அதையும் கரெக்ட் கொண்டு உட்கார வச்சிருக்கோம். ஐயா அவங்களுக்கு தெரியாத விஷயமே இல்லைங்க. அவ்வளவு நம்ம கண்ணை மூடிட்டு இருக்கோம், அவங்க கண்ணை திறந்துட்டு இருக்காங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். கண்ணை மூடிட்டு எல்லாம் நம்மளுக்கு தெரியும் நினைக்கிறோம். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க உட்காந்து கண்ணை திட்டு மாட்டாங்க. பார்த்துக்கிட்டே இருக்காங்க. போய் விட புரியடா. இதேதான் சிவம் பார்க்குது. சிவம் ஒரு தாய் வயிற்றுல 10 பிள்ளை பிறகுன்னு வச்சுங்க. 10 பிள்ளை என்ன கரெக்டா இருக்குமா? இருக்காது. ஏதோ ஒண்ணு பிரச்சனை பண்ணும். அது போல தாய் தந்தை வருத்தப்படுவாங்க. இவன் தான் வெளியே பெற்றேன், இவன் தான் இவனுக்கு செஞ்சேன், ஆனா இவன் மட்டும் இப்படி போறானே தப்பான வழி. அது போல சிவம் மேல வந்து வருத்தப்பட்டு தான் இருக்கு. எப்பவும் இறைவன் நம்ம திருவிழா கருத்தை உணர்ந்து நீங்க எப்ப போனாலும் ஏத்துக்கலாம். அருணகிரிநாதர் பண்ணாத வேலையும் கிடையாது. பணம் போட்டு பாருங்க, வெறுப்பு போயிட்டு இப்படி இல்லாம இருக்கும் நிலைமை. இப்படி நினைப்பானா இவன்? இப்படியாப்பட்டவனை இறைவன் ஆட்கொள்வார். அவர் திருவுள்ளவங்களை இங்க அனுப்புறதுக்கு காரணம் நீங்க கேட்டதின் பிரதிபலன் தான். இங்க நம்ம கேட்டது இந்த ஆன்மா கேட்டுதான் உருவெடுத்து வருவீங்க. எந்த தாய் தந்தை எனக்கு வேணும், என் கர்ம வினையை கழித்து எந்த தாய் தந்தை கிட்ட நான் பிறந்தா இதை அனுபவிப்பேன். அப்ப நீங்களா எடுத்து வந்து நீங்களா அனுபவிச்சுட்டீங்க. ஆனா அவங்க கருத்து என்னன்னா, மீண்டும் என்னை எழுந்து எப்ப வருவேன் அவன் கேள்வி வருவேன். எப்ப நீங்க போனாலும் வர அதுக்குதான் காத்துட்டு இருந்தேன். இவ்வளவு நேரமா அவனை பக்கம் அணைச்சிக்கிறவங்க ஒரே ஒருத்தன் தான். திருப்பி சொல்றேன், நம்ம இந்த பூலகத்துல தப்பு செஞ்சு தாயை வந்து திட்டினாரோ, தந்தையை திட்டினாரோ, மகனை திட்டினாரோ, மனைவியை திட்டினாரோ சீப்போன்னு சொல்லிடுவாங்க. சொல்றாங்க இல்லையா? நிறைய பேர் பார்த்துருக்கோம். உங்க வீட்டுல நடக்கிறதா
வெளியே நடக்கும் இயல்பான விஷயம். ஆனா நீங்க கல்லெடுத்து சாக்கியருக்கும் அடிய கல்லெடுத்து அடிச்ச கூட அவர் அணைச்சிக்கிறார். நீங்க ஒண்ணுமே செய்யலாம் நினைச்சுக்கிறார். ஆனா ஒண்ணு மட்டும் அவர் எதிர்பார்க்கிறார். அவர் பேர் போட்ட பேரன்பு. அவர் நம்ம மேல வச்சுக்கிற பேரன்பு நம்ம எல்லாருமே வச்சுக்கிற அன்பு. அப்ப இறைவனுக்கு நிலையான மேல வைக்கிறது பேரன்பு. அப்ப அந்த அன்பு நீங்க உறுதியா உள்வாங்கி அவன் மேல செலுத்த ஆரம்பிச்சீங்கன்னா உலகம் பொய்யாயிடும். எல்லாமே சொல்லவா அவங்க மட்டும் கிட்ட இருக்கும். அப்ப உங்க சிந்தை பொருள் என்ன இருக்கும்? சிவன் தான் இருக்கும். உண்மை பொருள் தான். நான் கேட்கிறேன், உங்களால உங்க வீட்டுல இருக்க எல்லாரையும் காப்பாற்ற முடியுமா? எத்தனை வருஷம் எழுதி கொடுக்க முடியுமா? நாளைக்கு தெரியாது. இதை நடத்துறது யாரு? அதுவும் தெரியாது. ஆனா இதெல்லாம் தெரிஞ்சது அன்பர்களுக்கு அடியோருக்கும் இறைவன் உணர்த்துறாரு. நடத்துறதே அவர் தான். இப்ப இது நாங்க எங்க கணக்கு சொல்ல மாட்டோம். இறைவன் திருவிழா பத்தி கூப்பிடுறாரு. அடியன் ஆபீஸ் போறோம், நைட் ஷிஃப்ட், அந்த வேலையை முடிச்சுட்டு தான் போகணும். ஏன்னா அவங்க இருக்காங்க, வேற யாரும் இல்லை. அந்த நேரத்துக்கு குறிப்பிட்ட நேரத்துக்கு வரணும், உட்காரணும், சொல்லணும், இவங்க கேட்கணும். 10 பேர்ல ஒருத்தருக்கு மட்டும் உள்ளாடணும். இதுவும் தெரிஞ்சு வந்து உட்காரும், வேற வழியே கிடையாது. ஒரு ஆன்மா மட்டும் உருவாங்க. இன்னைக்கு நீங்களா கூட இருப்பாங்க. சில பேர்ல இவங்கெல்லாம் வந்து உட்கார்ந்து கேட்கணும்னு யாரையும் குறைவா சொல்ல நினைக்க கூடாது. ஒரு ஆன்மா உருவாங்க. இந்த ஒரு ஆன்மாக்காக இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு நடத்துறாரு சாமி. இது யாருக்கும் புரியாது, கனெக்ட் பண்ண தெரியாது. கனெக்டிங் பீப்புள் சொல்றாங்க. முக்கியம் ஃபோன் பண்ணா ஒரு இடத்துக்கு போகுது. அங்கே 4 பேர் கனெக்ட் பண்ணி 5 பேர் கான்ஃபரன்ஸ் கால் பேசுறீங்க. உங்களுக்கு அது உள்ள இருக்க ஒரு விஷயம் தெரியாது. கான்ஃபரன்ஸ் கால் ஆக்டிவேட் பண்ணீங்கன்னா 5 பேர் பேசலாம். கரெக்டா? வேற எதுவும் இந்த தொழில்நுட்பமா இருக்கிறது இறைவன். இப்ப இதெல்லாம் கூட்டு வைக்கிறது இறைவன் திருவள்ளுவர். இப்படி கூட்டு வச்சு உங்களை கேள்வி கேட்டு இன்னைக்கு இதுல இருந்து ஒரு விஷயத்த உங்களுக்குள்ள போய்த்திருவாரு. இந்த ஒரே ஒரு தூண்டுகோள், ஒரு விளக்கு நல்லா என்ன சின்னதை தூண்டி விடணும். இந்த தூண்டுகோள் அந்த கருவிகள் தான் இறைவனை அடியவர்கள் வச்சு செய்யறாரு. இது போல ஒத்தாசி இருக்குது. அப்ப நீங்க நாளைக்கு என்ன செய்யணும்னா, இனி வருங்காலத்துல குழந்தைங்களுக்கு சைவத்தை பத்தியும் சிவத்தை பத்தியும் நம்ம இந்த வழிபாடு முறைகளை பத்தியும் சொல்லி கொடுக்குறதுல சரியான விஷயம் தான், தப்பு இல்லை. ஆனா மூட நம்பிக்கை வளர்த்தாரு. அமாவாசைன்னா சாமி போய் கும்பிடணும் அவசியம் இல்லை, தினமும் கும்பிடணும். ஆலயம் செல்லும் சாதனம் மிகப்பெரிய விஷயம். ஒண்ணும் இல்லை, நீங்க டெய்லி ஒரு சிவன் சொல்லக்கூடாது. ஒரு மது போதை பழக்கவர்கள் இருக்குன்னு வச்சுக்கோ. டெய்லியுமே போய் போதை இருக்கு. என்ன நடக்கும்? உங்க மனம் பாருங்க, உங்களோட மனசு எப்படி இருக்கும்? வீட்டுக்கு வந்தா அதே சத்தம், அதே பிரச்சனை. எப்பவுமே உங்களுக்கு சூழ்ந்திருக்கும் மாயி. இது அசுத்தமாயி. சுத்தமாயி நான் சொல்றேன். தினமும் கோயிலுக்கு வரீங்க, நல்ல அன்பர்களோட பழகிறீங்க. என்ன நடக்கும்? இன்பமா வீட்டுக்கு போவீங்க. கோபமா இருக்கிற நீங்க வீட்டுல போயிட்டு அம்மா சாப்பிட்டாரு மனைவியை கேட்பீங்க. அம்மா போயிட்டு அம்மா ஏன் இவ்வளவு சாப்பிடுவா? எப்படி மாறுது இது? அந்த சேர்ந்து. அதனாலதான் பெருமாள் மாணிக்காசர் பெருமாள் சொல்ற அடியவர்களோட பூச்சி வச்சு வேற எங்கேயும் விட்டுறாரு. நான் வீணா போயிடும். அவ்வளவு. அது போல வேண்டும் வேண்டும் மெய்யடியார். அது என்ன எல்லாரும் மெய்யடியார். வேண்டும் வேண்டும் மெய்யடியார் உள்ளே விரும்பி அதாவது இறைவன் திருவுள்ளத்தினால இப்ப நான் அடியாரு ஒரு வேலை போட்டுக்கிறேன். என்ன அணிஞ்சுக்கிறேன். இப்ப நீங்க தான் என்ன வந்து சிறப்பா சொல்றதுக்காக நான் வந்து பாட்டு பாடுறேன், அடிக்க பாடுறேன், இது மாதிரி விளக்கம் கொடுக்குறேன். நான் மெய்யடியாரா கிடையாது. மெய்யடியார் என்பது தன்னை வெளிக்காட்டாங்க. தனக்கு எதுவுமே தெரியாதப்பா, உன் திருவடி ஒண்ணுமே எனக்கு ஒன்று மட்டும்தான் என்னோட குறி. குறிக்கொள்கை ஒரு இடத்துல சொல்லுவோம். திருவடி ஒன்றுதான் என்னோட குறி. அந்த குறியை மையமா நோக்கி நான் பயணம் பண்ணிட்டு இருக்கேன். போற வழியில யாராவது எனக்கு வழி கேட்டாங்க, தெரியாது சொல்ல போறேன். இதாப்பா வழி, அவ்வளவுதான் எனக்கு தெரியும். எனக்கு ஏதாவது தெரியுமா? என்னுள்ளது சொல்லக்கூடியது யாரு? நீதான். என்னுள்ளது பேசக்கூடியது யாரு? நீதான். நாதமா இருக்கக்கூடியது நீதான். எனக்கு நாயகனாக இருக்கக்கூடியது நீதான். அப்படி எல்லாமாவும் நீ இருக்கிற, எனக்கு அம்மாவா நீ இருக்கிற, அப்பாவா நீ இருக்கிற. இப்படி எல்லாமே சிவமா இருக்கும்போது எனக்கு யார் உற்றார் யார் அயலார் அப்படி கேட்கிற ஒரு இடத்துல. அப்ப இந்த மெய்யடியார்ன்றது இப்படி பார்க்கணும், எல்லாத்தையும் சிவமா பார்க்கணும். நடக்குது அனைத்தையுமே முன் செயல் நினைக்கணும். அப்படி நினைக்கிறது மெய்யடி சிறந்த அடியார். அதுக்கு பால் நெய் அது சொல்லுவாங்க. பால்ல 5 வகை இருக்க, அது கலந்து போனா நெய் இறுதி நிலை. அது போல நம்ம பக்குவ நிலைக்கு ஏற்றார் கூட அடியார் நினைக்கிறது. முதல்வர் வந்து அடியார். அடியாரா வரும்போது இறைவனை நினைக்கணும், பக்தியில வந்து உருக்கி பண்ணுவாங்க. கொஞ்ச நாள் அதெல்லாம் தகடிடும். கொஞ்ச நாள் தகடி அப்படியே அமைதியாகும். வந்த ஆர்வம் இருக்காது. அப்ப சிறந்தடியாரா? சிறந்த அடியார் என்பது மாணிக்க வாசகர். ரொம்ப அடியார். அவ்வளவுதான். இது சின்னதா சொல்லணும், அப்படி சொல்லணும். அப்ப எப்ப மாணிக்க வாசகர் மாதிரி 2 கலக்க முடியுமோ, தவ வலிமை அதிகமாகுமோ, வெட்ட வெளியில கலந்தார் பெருமாள். 3 படிக்கை தேடி மூடா படிக்கை தில்லை சித்தமலத்தான் தான் பொருள் சொல்லிட்டு வாழ்க்கலந்த மணிவாசகர் சொல்ற வள்ளலார் சொல்றாங்க. அப்ப அந்த மாதிரி வாழ்க்கை முடியுமா? அப்ப நம்ம அடியார்.
சிறந்தடியார் என்பது இறைவனை நேரமும் இந்தனக்கருளி பல இடத்துல குறிப்பார். அவருக்கு பகலே தான் இருந்ததால இரவு வரவே இல்லை. ஏன்னா ஒரே சிந்தனை, அவனை எப்பவுமே பார்த்துக்கிட்டே ஒரே சிந்தனை. அப்ப இரவும் பகலுமே தெரியல அவருக்கு. அப்ப ஒரே நிலையில இருந்த அந்த நிலை நமக்கு இருக்க முடியுமா? இப்ப வரும், முயற்சி செய்தா வரும். அவங்ககிட்டயே கேள்வி, பெருமானே அவனை நினைச்சுக்கிட்டே இருக்கணும். ஒன்னையே நினைச்சு கடற்னு அழுவணும். எனக்கு ஒரே ஒரு குறிக்கோள் தான், அது நீங்க ஆட்கொண்டு அழுவணும். அதுதான் மார்கழியில சொல்றாங்க, ஆட்கொண்டு அழுவணும். அவன் கூப்பிடணும். ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்த பெருமான், என் தந்தையாகிய பெருமானாகிய நீ என்னை ஈர்த்துல ஆட்கொண்ட. காந்தகம் எப்படி இருந்து அப்படிதான் என்னை ஈர்த்த. நானாதான் வந்தேன், பெருந்தொழில வர வச்ச, அங்க இறங்க வச்ச, உன்னை பார்க்க வச்ச, நீயா கூப்பிடவே இல்லை. ஆனா எனக்குள்ள நீ கூப்பிட்டதை கேட்க முடியாது. விழுந்தல்ல, விழ வச்சல, அழ வச்சல, என்ன பாட வச்சல, இன்னைக்கு பைத்தியக்காரால சுத்த வச்சுட்டு இருக்கேன். நீ இதுவும் நீ தான் செய்ய. கொடியின் தேவையான கொடியென்னா கொரடா கட்டிங் பேசுவோம். அது பிடிச்சிருந்தா அதை விட்டாதான் திருப்பி அந்த பொருள் வெளியே போகும். அது மாதிரி பேரைன்னா பித்து பிடிச்சது பைத்தியம் பிடிச்சதுன்னா ஒரே ஒரு விஷயத்துக்கு பைத்தியம் பிடிக்கும். அது அதையே மீண்டும் செய்யும். அப்படி ரெண்டும் கூட இருக்கணும்ன்ற சாமி. நீ என்ன பிடிக்கிறது கட்டிங் பேர்ல பிடிக்கிற மாதிரி பிடிச்சிக்கணும். நான் உன்னை பிடிக்கிறது பித்து பிடிச்ச மாதிரி பிடிக்கணும். பைத்தியமா இருக்கணும் வேற. அப்படின்னு வேற எதுவுமே நிலைமை இருக்காதுல்ல தெளிவுபடுத்துறாங்க. அதனால நீ கேட்கறது அடுத்த தலைமுறைக்கு இதை கொண்டு போகணும். இது சும்மா இல்லை. மாணிக்கவாசகர் இருந்தார், திருஞான சம்பந்தர் இருந்தார், சுந்தரமூர்த்தி நாயனார் இருந்தார், 63 நாயன்மார்கள் இருந்தாங்க. யாரும் சந்தனத்துக்கு போல கையை அழைச்சி பார்க்குறீங்களா? இப்ப கண் எடுத்து பிடிங்க வச்சு பார்க்க முடியுமா? அந்த அளவுக்கு நமக்கு அன்பு இருந்தா நம்ம சிறந்த அடியார். அப்ப சிறந்த அடியார் ஆகக்கூடிய பணிகளை தான் இப்ப செய்திருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா இதெல்லாமே தோன்றுதான். அவங்க பிள்ளைகளுக்கு நீங்க சைவத்தை சொல்லிக் கொடுத்து, இவன் தான் இறைவன், இவன் தான் ஜோதியை நமக்குள்ள இருக்கிற சாட்சா தோணும். இதுல எந்த சந்தேகம், எந்த ஐயா பண்ணி எப்போ நீங்க எல்லாம் தொலைபேசி நம்ம எடுத்து வச்சுக்கீங்க. எந்த சந்தேகம் இருந்தாலும் சைவத்தை பொறுத்த வரைக்கும் அடியன்ட்டு எப்போ தான் கேளுங்க. எனக்கு என்ன உணர்த்திருக்காரோ அதை கட்டாயம் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். கூடுமான வரைக்கும் சத்சங்கத்துல கலந்துருக்கு. இந்த மாதிரி கேள்வி பதில கலந்துக்கிட்டீங்கன்னா உங்க அறிவு ஞானம் பெறும். நாளைக்கு நீங்க இந்த இடத்துல உட்காந்து இன்னொரு 10 பேருக்கோ 100 பேருக்கோ ஞானத்தை கொடுக்கணும். அது ஒரு தொண்டு. பதிவும் பார்க்க ஒரு தொண்டு, ஞானத்தை கொடுக்க ஒரு தொண்டு, சரீர உழைப்பு தொண்டு, அனைத்துமே தொண்டு தான். தொண்டு செய்யறவங்க முதல்ல தொண்டக்கார் தூசி செல்லி ஒரு பதிவுல சொல்ற மணிகளை சொல்றோம். சிவருமான் ஆஜானத்தோட உட்காந்து மகாராஜான்னு வச்சுங்க. முதல்ல எல்லாம் போறாங்க, தொண்டர்கள் தான் முன்னாடி வரான்னு சொல்றாங்க. ஏன்னா எதையுமே எதிர்பார்க்க எனக்காகவே செஞ்சவன் எல்லா வேலையும் அவன் முதல்ல கொள்வான். தொண்டர்கால் தூசி செல்லி, தூசினா முன்னாடி வரும். பக்தர்கால் சூழ போய் பக்தி பண்ணலாம். எவன் பக்தி தான் வச்ச ஆரம்பம் செய்யலாமோ பின்னாடி சூழ போய் முன்திரள் யோகிகளே பேரணி முந்திர்கள் பெரிய அணியா நீ நின்று உங்களுக்கு பாதுகாப்பு. தின்திரள் சித்தர்களை, வலிமை மிக்க சித்தர்களை கடைக்குடை செல்வீங்கள். கடைசி உங்களுக்கு பாதுகாப்பா ஒரு பாதுகாப்பு வளைய மாதிரி வாங்கடான்னு சொல்றாரு. அப்ப யார முன்னாடி கூப்பிடுறாரு? தொண்டர்களை முன்னாடி கூப்பிடுறாரு. இது ஒரு தொண்டு. முகம் செய்து ஒரு தொண்டு, சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா 10 பேர் தான் இருக்காங்க. ஒருத்தர் வந்தா போடணும். ஒரே ஒருத்தருக்கு இந்த விஷயம் போய் செய்யறது தான் அவனுக்கு திருவிழா. அந்த ஒருத்தருக்காக இந்த 100 பேரை நீங்க 50 பேர் கூட்டி வச்சு இந்த விஷயத்தை நடத்துவார். நாங்க போராடுறதுல அந்த ஒருத்தருக்காக தான். திருவாசகம் முற்றும் முதல் நிகழ்ச்சி நடைபெறும். ஐயா இருக்காரு, முதல்ல 2 பேர் தான் நாங்க தொடங்கணும். கோயிலுக்கு போவோம், நல்லா சாக்கியிருக்கோம். வெளியே உட்காந்து திருவாசகம் முற்றும் முழுசா முடிப்போம். முதல் பதிகம் 50 பதிகம் 2 பேர் தான் போறோம். ஒரு ஐயா வாட்டி கேட்டார் எங்களை, எங்க நான் என்னமோ முற்றுதுல 2 மணி நேரம் பாட்டு போயிருவேன். என்ன சாயங்காலமே உட்காந்து வீட்டுக்கு போயிட்டு வந்தார். சாயங்காலம் இன்னும் உட்காந்துருக்கீங்க. ஐயா முற்று முதல்ல முழுசா பாடுறது தான். இதுதான் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன். அதை நான் செய்யறேன். ஐயா சொல்லி நீங்க ஒரு 10 பேர் கூட்டு உட்காருச்சுன்னா அவங்க ஏதாவது கொஞ்சம் சில விளக்கங்களாக கிடைச்சிருக்குமே, அவங்க கொஞ்சம் மாறி இருப்பாங்க. அப்புறம்தான் ஐயா சொன்னாங்க, இல்லைங்க நம்ம வீட்டிலே வந்து பாடிக்கலாம். இப்ப இனிமேல் செய்யணும் பெரும்பாலும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை தொடர்ந்து நாங்க செய்யறோம். அதனால தொண்டு என்பது மற்றவர்களுக்கு போய் சேர வேண்டியது. மற்றபடி நம்ம செய்யறோம்னா வீட்டிலேயே செஞ்சுக்கலாம். வீட்டிலேயே திருப்பதியும் பாடிக்கலாம், எல்லாம் செஞ்சு. நீங்க வெளியே வரீங்கன்னா உடலாலையும் உள்ளத்தாலையும் இறைவனுக்கு அர்ப்பணிக்கணும். எந்த பிரதிபலன் எதிர்பார்க்காம அர்ப்பணிக்கிறது தான் இறைவன் சொல்ல ஒரு திருவிழம். முதல்ல திருநீரை குண்டரிக்கமா பூச ஆரம்பிங்க வீட்டுல எல்லாரும். கண்டிப்பா நீங்க இது பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கக்கூடியது, நெகட்டிவ் கிடையாது. ஒருவேளை அசைவம் சாப்பிடுறீங்க யாராவது இருந்தீங்கன்னா இதை கட்டலாம், தைரியமா கட்டி. இதோடைய சக்தி என்னன்னு தெரியுமோ, ஆனால் கட்டிக்கிட்டு தைரியமா சாப்பிடுங்களேன். பொருளை விட்டுட்டீங்கன்னா உணர்வீங்க. உணர்வு தான் இறைவன். இதே போல பல பேருக்கு அடிய திருவிழாத இறைவன் கட்டியிருக்கேன், அவங்க விட்டுருக்காங்க. இன்னைக்கு சைவத்துல மிகப்பெரிய ஒரு நல்ல நிலையில இருக்கிறாங்க எல்லாரும். ஆகியால இதை உணர்ந்து கட்டுங்க, உள்ளத்தால அவனை நினைங்க. அவங்களுக்கு எல்லாமே ஆட்டுவிக்கிறமா அவன் தான். நம்மளை ஆட்டுவிச்சு பிறகு அதை செய்ய வைக்கிறதா அவன் தான். அதனால எல்லா செயலுமே இறைவன் ஒருவனே இருக்கிறான்ற மட்டும் பூரணமான ஒன்று. இது எந்த குழப்பமும் இருக்கக்கூடாது. இன்னும் நிறைய அடித்தளங்கள் இருக்கு சைவத்துல.
அது வந்து பிறகு ஒரு இறைவன் திருவிழா வாய்ப்பு கிடைச்சா அடியனுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இந்த வாய்ப்பினை கொடுத்த அனைத்து பெருமக்களுக்கும் அடியின் திருவடியை வழங்குகிறேன். திருநாளுடைய சூழலை போற்றி நாட்களுக்கும் விரைவாக போற்றி. திருச்சிற்றம்பலம் சிவாயனம். இன்றைய தினம் 20வது நாள். 20வது நாள்ல 100 குழந்தைகளுக்கு தேவார திருவாசல் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆகாஷ் ஐயா நம்ம கிட்ட கொடுத்தது நம்ம வேதபுரீஸ்வரர். இந்த வேதபுரீஸ்வரர் என்ன பண்ணாருன்னா கல்மணிங்கேஸ்வரர் இருக்க சிவானந்த ஐயாவுக்கு சொல்லிட்டாரு. அதனால சிவானந்தம் என்ன பண்ணாரு, இந்த ஆகாசத்தை கொடுத்தாரு. இப்ப திருவம்பாவை திரு வெம்பாவை திரு எம் பாவை. அந்த திரு உள்ளே இருந்து என் கண்ணிலே ஜோதியாக தெரிகின்றானே அவன் பாவை. அந்த பாவை தெரிந்தாலே என்ன செய்ய முடியும்? உள்ளே வாங்குவதெல்லாம் ஐயா சொன்னாங்க. எடுத்த உடனே சொல்லும்போது என்னுள் உணர்ந்து சொல்லிட்டு தேன் மணிவாசை பெருமான பாடல் சொல்லும்போது தேன்னு சொல்லிட்டு. இரண்டாவது என்ன சொன்னாங்க, இதெல்லாம் அசைது அசைது எல்லாமே சக்தி. ஆமா, அங்கே இருந்து ஆட்டுகின்றான், நாம் அசைகின்றோம். உண்மைதானே? அசைவது சக்தி தான், ஆட்டிருப்பவன் சிவபெருமான் தான். மூன்றாவது என்ன சொன்னாங்க, சோதியாவது இறைவன். அது மூணாவது சொன்னாங்க பாருங்க, சோதியாவது. லிங்கம் இருக்கு, உருவம் இருக்கு. காட்டும்போது என்ன பண்ற குருக்கள் ஐயோ எத்தனை போய் அந்த ஜோதியை காட்டுறாங்க. அந்த ஜோதியை பார்க்கும்போது அதான் பார்க்க முடியும். அப்பா ஜோதி ஆனது இறைவன். ஜோதியே சுடரே சுடுமொழி. அப்பா ஜோதியை பார்க்க போய் அந்த ஜோதி எங்க வருது? இந்த கண்ணில் உள்ள பாதை வழியா வருது. கண்ணுல பாப்பா பாப்பான்னு அந்த கண்ணுல பாப்பா வழியா போனாதான் அந்த ஜோதியின் சுடரை உணர முடியும். அப்போ சுடர் வழியா பார்க்கணும். பார்த்தது என்ன சொன்னார் அவர்? அண்டம் பிண்டம்னார். அண்டத்திலே உள்ளதுதான் பிண்டம், பிண்டத்திலே உள்ளதுதான் அண்டம். பஞ்சபூதங்களா உருவாக்குறதா அந்த வையகம். இந்த உடம்புலயும் பஞ்சபூதங்கள் உள்ளது. நேரங்கள் ஆகிட்டதால ரொம்ப சுருக்கமா முடிச்சுட்டு வந்துறேன். அப்புறம் சொன்னாங்க போதம் என்பது பேரின்பம் அப்படின்னாங்க. பெருமான திருவடியை பிடிப்பதே நமக்கு பேரின்பம். அதுதான் உண்மையான இன்பம். ஆகியெல்லாம் சொல்லும் போது என்ன சொன்னா, போற்றி எல்லா உயிருக்கும் போகமா, எல்லா உயிருக்கும் போகமா அப்படின்னு சொன்ன. கடைசியா வரும்போது குடிக்கும் போது என்ன சொன்னா, தொண்டு நெறி, தொண்டு செய்யுங்க, தொண்டு செய்யுங்கன்னு சொல்லிட்டு அழகா தொண்டின் விளக்கத்தை அருமையா சொன்னாரு. அவர் ஆக்கா, நீ ஞானக்க, நீ ஞான ஆர், நீ வானாகா, நீ ஞானமா, நீ கானமா, நீ போகமா என்ற அளவில நமக்கு அருமையா 20வது பாடல் போற்றி அருளுக என்று சொல்லி அருமையா ஐயாவுக்கு நன்றி சொல்லி, அதே மாதிரி குழந்தைகளை எல்லாரும் பார்க்கணும் என்று ஐயா ஒரு வார்த்தை வச்சாங்க, விண்ணப்பம் வச்சாங்க. அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்வது எப்படி என்று இதற்காக ஒரு சத்சங்கங்கள் போட்டிருக்கோம். அதில் 4 பிரிவாக இருக்கின்றோம். 1 வயதிலிருந்து 20 வயது வரை, 21 வயதிலிருந்து 40 வயது வரை, 41 வயதிலிருந்து 60 வயது வரை, 61 80 வயது வரை 4 பிரிவுகளாக பிரித்து அத்தனை பேரும் கொண்டு செல்வது ஐயாவுக்கு பேசினேன். அதை நீங்க கேட்டீங்க. அந்த தலைமுறை கொண்டு வரதுக்கு நான் மகிழ்ச்சி ஐயா சிவனை தலைவரை கூட இருக்காங்க ஒரு நம்பிக்கையோட உறுதியா சொல்லுவோம். நிச்சயமாக செய்வது சிவன் நம்ம கூட இருக்கார். அவர் செய்யறார், நமக்கு இல்லையா இருக்கு வேற. நாங்க எதுவுமே செய்யல, செய்வதெல்லாம் அவரு. ஐயால இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி எல்லா அடியார் பெருமக்களுக்கு திருவடியை வணங்கி இறைவனுக்கு நன்றி கூறும் இடத்திலே வான்மையில் வராது பெய்க, மணிவளம் சுரக்க, மன்னன் தோன்மொழி அரசு செய்க, வாழ்க, நான்மறை அலங்கள் வாங்க, நற்றவம் வெள்ளி வருக, மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக